பாராளுமன்ற தேர்தலிலே இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறது. யாரும் எதிர்பாராத விதமாக ஜனநாயகத்தையும் இந்தியாவையும் இந்திய அரசியல் சட்டத்தையும் பாதுகாக்கும் விதமாக மக்கள் மிகப்பெரிய வெற்றியை இந்தியா கூட்டணிக்கும் ராகுல் காந்தி தலைமைக்கும் அளித்திருக்கின்றார்கள். குறிப்பாக தமிழகத்தில் 40 நமதே நாளை நமதே என்ற தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவருடைய கோரிக்கையை ஏற்று அனைத்து தொகுதிகளிலும் அந்த இந்தியா கூட்டணியின் பகுதியான ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணியிலே அனைத்து வேட்பாளர்களும் மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கின்றார்கள். குறிப்பாக வெகு காலமாக காங்கிரசினுடைய கோட்டையாக இருந்த ஓசூர் நம்மிடத்திலே இருந்து ஒரு 15-10 ஆண்டுகள் விடுபட்டு இருந்தது. இப்பொழுது திரு கோபிநாத் அவர்கள் முன்னிலையில் அவர் வேட்பாளராக நின்றதில் ஏறத்தாழ 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே இங்கே வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அதனால் மிகப்பெரிய வளரும் நகரமாகிய இந்த ஓசூர் நகருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் நிறைய புதிய சலுகைகளை எடுத்து வருவார் என்ற நம்பிக்கையில் வாக்களித்திருக்கின்றார்கள் மக்கள். அதற்கு அவர் உரிய முறையிலே நடந்து கொண்டு தங்களுடைய பணியை செவனே செய்வார் என்று ஐஎன்டிசியின் பேரியக்கத்தின் சார்பிலே வாக்காளர் பெருமக்களுக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் எங்களது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெய்.